இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு அடுப்பை பற்ற வைக்காமல் சாப்பிடக்கூடிய எளிதான ஈவினிங் ஸ்நாக்குகள் 5களை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண்கார்த்திக். ஈவினிங்கு பொதுவாக எஸ்பெஷலி ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் பண்ணும்பொழுது பயங்கர பசியோடு வரும்பொழுது சாயந்தரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு பார்த்தாக்கா இந்த முறுக்கு, சிப்ஸு, மிக்சரு, இந்த பிஸ்கெட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும் தான். ஆனால் அதெல்லாம் தான் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்டுகள் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம பல வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் எதையா செய்யணும்னா அவ்வளோ லாங் ஆஃபீஸ் ஹவர்ஸ் கழித்து வந்து ஒரு சுண்டல் செஞ்சு சாப்பிட்றதாகட்டும், இல்லை ஒரு சூப்பு செய்து சாப்பிட்றதாகட்டும், இதெல்லாம் ரொம்ப ஒரு அந்த பசியில் வரும்போது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இல்லாத விஷயங்களாக பல சமயங்களில் பேஷண்ட் சொல்கிறது உண்டு. அப்போது ஒரு சஜஷன் நாங்கள் கொடுப்போம், ஈவினிங் டின்னரையும் சீக்கிரமே சாப்பிட்ருங்களேன், அந்த டைமில் வந்ததையுமே டின்னர் சாப்பிட்ருங்க, அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது நாங்கள் கொடுக்குற ஒரு சஜஷன். ஆனால் 5 மணிக்கு 4 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து 4:30 மணிக்கே வந்ததுக்கப்புறம் 5 மணிக்கே எப்படி டின்னர் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு கேள்வி எழும். ஸோ அப்படி மாதிரி தருணங்களில் நம்ம இந்த குக்கிங் வேலையெல்லாம் இல்லாமல் சுலபமாக சாப்பிடக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்கில் 5ல் நம்பர் 1 நட்ஸ். ஆமாங்க, இருக்கிறதுலே ஈஸியாக எந்த விதமான குக்கிங்கும் இல்லாமல் நேராக வந்தோடனே டப்பாவை திறந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது நட்ஸ் தான். நட்ஸ்னால் என்னென்ன நட்ஸு? கிரவுண்ட் நட்ஸு, பாதாம், முந்திரி, வால்நட்ஸு, இப்போது பிஸ்தா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அல்லாமல் பல புதிய நட்ஸ் எல்லாம் கூட நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஊரில். இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு பல கடைகள் இப்போல்லாம் வருது. அந்த கடைகள்லாம் பார்த்தோம்னா நிறைய வித்தியாசமான பல மெக்கடீமியா நட்ஸ்ன்னு சொல்லி வருது, பீக்கன் நட்ஸ்ன்னு சொல்லி வருது, இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு ஹேசல் நட்ஸ்ன்னு சொல்லி வருது. ஸோ இந்த மாதிரி நட்ஸுலேயே பல விதங்கள் இருக்குது, ரொம்ப ருசியாகவும் இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் எல்லா நட்ஸ்லையுமே பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா புரதச்சத்து கொஞ்சம் அதிகம், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு சொல்கிற ஹெல்த்தி ஃபேட்ஸ் ரொம்ப அதிகம். இதை தவிர விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் நிறைய நிறைந்திருக்கு. சுகரும் ஏறாது. உடனே டாக்டர் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா, முந்திரியெல்லாம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறிடும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. ஆனால் அதில் எந்த உண்மையுமே இல்லை. பொதுவாக எந்த நட்ஸ்லையுமே கொலஸ்ட்ரால் கிடையாது. எளிதாக இருக்கலே ஈஸியாக கிடைக்கக்கூடிய நட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நட்ஸ் தான். இருக்கலே கிரவுண்ட் நட்ஸ் தாராளமாக சாப்பிடலாம். வறுத்த நடக்கடலை, மசாலா கடலை கிடையாது, சாதாரணமாக வறுக்கப்பட்ட நிலக்கடலை சாப்பிடலாம். இதை தவிர மற்ற நட்ஸ் எல்லாமும் நம்ம நிறையா எல்லா விதமான நட்ஸும் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். எவ்வளோ சாப்பிடணும்னு சொன்னாக்கா ஒரு கையளவு, ஒரு 30லிருந்து 50 கிராமுக்குள்ள அமையும் இந்த கையளவில் இருக்கிற நட்ஸ். இது ஒரு சாயந்தர டீக்கு போதுமானதாக இருக்கும். இந்த பசி தீர்றதுக்குள்ள நைட்டு டின்னர் முடிச்சிருங்க. நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, அட் த சேம் டைம் சுகரும் ஏறாது. அடுத்தது நம்பர் 2 சீட்ஸ். இதில் நிறைய பேர் கவனம் செலுத்துறது இல்லை. நட்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு சாப்பிட்றது உண்டு தான். பட் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விதைகள். இந்த விதைகளில் பெரிய ஃபோக்கஸ் இப்போ ஆக்சுவலாக இல்லை. ஆனால் பலதரப்பட்ட செடிகளோட விதைகள் சூப்பர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்டு வித் நியூட்ரியன்ஸு, ஃபைபரு, புரோட்டீனு, இந்த மாதிரி நிறைய சமாச்சாரங்கள் அதில் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக சுலபமாக சாயந்தரம் நொறுக்குன்னு சாப்பிடக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா 2. ஒன்று பம்கின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பூசணி விதைகள். இன்னொன்று லோட்டஸ் சீட்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு மக்கானான்னு சொல்லி நார்த் இந்தியாவில் நிறைய சாப்பிடுவாங்க. இந்த லோட்டஸ் சீட்ஸ், இந்த 2 விதைகளும் சுலபமாகவும் கிடைக்கும், எல்லா கடையிலையும் கிடைக்கும். அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் நல்லா சூயியாக நல்லா இருக்கும், சௌரியமாக சாப்பிட்றதுக்கு. இதை தவிர நமக்கு ஏகப்பட்ட விதை ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பொடிச்சு பவுடர் பண்ணி தான் சாப்பிட முடியும். பட் இதெல்லாம் ரெடிமேடாக அப்படியே சாப்பிடலாம். இதில் இன்னொன்று ஒரு படி மேலே போய் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு சொன்னாக்கா, ஒரு ஹாட் வாட்டர், ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். அந்த ஹாட் வாட்டரில் ஒரு க்ரீன் டீ பேக் உள்ளே போட்டுடலாம். இந்த க்ரீன் டீ பேக் உள்ளே போட்டுட்டு சப்ஜா விதைகளோ இல்லைன்னா சியா சீட்ஸோ, இந்த 2 விதைகள் ஏதோ ஒரு விதைகளை உள்ள போட்டு வச்சுட்டு கொஞ்சோண்டு சுகர் ஃப்ரீ உள்ள போட்டோம்னு சொன்னாக்கா அப்படியே ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி நிற்கும். அப்படியே ஸ்லோவாக ஒரு சின்ன ஸ்பூன் மட்டும் போட்டு அந்த டீயோடு சேர்ந்து அந்த விதைகளும் சாப்பிட்டோம்னா அருமையான ஒரு ஃபைபர் கண்டென்ட்டு. இதில் என்ன ஒரு பெரிய சௌரியம்னா, இதில் முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட் நல்லா இருக்கனால ஒரு 30 கிராம் அளவு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா, ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ஃபுல் ஆஃப் இதை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு அதில் புரோட்டீன் சத்து கிடைக்கிறதோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபைபர் கிடைக்கிறனால உங்களுக்கு நம்ம ஹெல்த்துக்கும் தாண்டி மோஷன் பிரச்சனைகள் அடுத்த நாள் காலையில் சுத்தமாக இல்லாமல் போயிடும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த டீலாம் வெறும் ஐஸ் வாட்டர், சில் தண்ணியில் அது போட்டு குடிச்சோம்னு சொன்னாக்கா அசிடிட்டி பிரச்சனை கம்ப்ளீட்டாக தீர்ந்து போயிடும். அதாவது ஐஸ் வாட்டரும் சியா சீட்ஸும். இப்படி சாயந்தர நேரத்தில் இந்த டீயோடு சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி புது விஷயங்களும் நம்ம செய்து கொள்ளலாம். இதை தவிர சன்ஃப்ளவர் சீட்ஸு இல்லைன்னா ஹெம்ப் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹெம்ப்னு சொல்லி ஒரு இதில் வர ஒரு சீட்ஸு, இதெல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்குது தான் இப்போல்லாம். இது அதே மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் கிடைக்கலாம். சும்மா நாளுமே சாதாரணமாக அப்படியே சாப்பிடக்கூடிய விஷயங்களில் நம்பர் 2 விஷயங்கள் இதுதான்.
நிறைய புரோட்டீன், நிறைய ஃபைபர், ரொம்ப ஹெல்த்தி, மெக்னீஷியம் சால்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. தாராளமாக டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்டுக்கலாம். நம்பர் 3, பயிர் வகைகள். பயிர் வகைகளில் சுண்டல் மட்டும் தான் சாப்பிட முடியுமா என்ன? பயிர் வகைகளில் என்ன பண்ணலாம்னு சொன்னாக்கா, சுண்டல் கண்டிப்பாக சாப்பிடலாம். எல்லா வித பயிர்களையுமே சுண்டலாக செஞ்சு சாப்பிடலாம். அதை விட இன்னும் ஈஸியாக செய்து கொள்வதற்கு நம்ம ஆண்டாண்டு காலமாக, நூற்றாண்டு காலமாக நம்ம செய்து கொண்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, வறுத்து வைக்கப்பட்ட கருப்பு கொண்ட கடலை, சுதேசி கடலைன்னு சொல்லுவோம், ரோஸ்டட் பிளாக் சன்னா. இன்னும் கண்ணுக்கு முன்னாடியே இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம தான் அதில் நிறைய கவனம் செலுத்துறதில்ல. இந்த ரோஸ்டட் பிளாக் சன்னா கருப்பு கொண்ட கடலை வந்து அவ்வளோ நியூட்ரிஷியஸ், அவ்வளோ ஃபைபர் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து பயிர்களை பற்றி ஒரு தனி வீடியோவே செஞ்சுருக்கோம். கார்போஹைட்ரேட் டு ஃபைபர் ரேஷியோங்கிறத பற்றியும், அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்படி அது மில்லட்ஸை விடவும் சிறுதானியங்களோடவும் சிறந்தது, புரதச்சத்துலேயும் வந்து மாவுச்சத்து குறைவாக இருப்பதிலும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ இந்த பயிர்கள்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, அப்படியே பொரிக்கடையில் போனோம்னா வறுத்து வச்ச கொண்ட கடலை கிடைக்கும். இதை தவிர பீன்ஸ், நம்ம சாதாரண ரெட் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சிவப்பு பீன்ஸ், ராஜ்மா அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த ராஜ்மாவெல்லாம் கூட வறுத்து வைத்து சாப்பிடலாம். எப்படின்னு கேட்டோம்னு சொன்னாக்கா, ராஜ்மா வந்து ஏற்கனவே இது 2-3 நாள் முன்னாடியே சண்டே ஒரு நாள் எடுத்து ராஜ்மா கழுவி, அந்த கழுவி அதை வந்து லேசாக எண்ணெயும் போட்டு கரம் மசாலா அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஏர் ஃப்ரையரில் வச்சு வறுத்தரலாம். இந்த ஏர் ஃப்ரையரில் வறுக்கும்பொழுது எண்ணெய் எதுவும் தேவைப்படாது. அதே போல் நல்ல கிறிஸ்பாக முறுமுறுன்னு ஆயிரும். இந்த முறுக்குன்னு இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம், டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து வீக் டேஸில் சாயந்தரம் வந்தபோது எடுத்து நல்ல முறுன்ட்டு இருக்கும், நல்லா முறுக்கு மாதிரி சாயந்தர நேரங்களில் ரொம்ப இதாக சாப்பிட்டுக்கலாம். அதே தான் பசியை நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிடும். ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி. எப்படி இந்த கருப்பு கண்டுகளில் சுதேசி கொண்ட ரோஸ்டட் பிளாக் சன்னா சாப்பிட்றோமோ அதே மாதிரி ரோஸ்டட் பீன்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி பண்ணணும்னு சொன்னாக்கா, நம்ம இருக்கு பச்சை பயிர். காலையில் ஆஃபீஸ் போகும்போது பச்சை பயிர் முளை கட்டி வச்சுட்டு போனீங்கன்னா சாயந்தரம் வரக்கூட முளை கட்டிருக்கும், ஈர துணியில் போனீங்கன்னா. இந்த பச்சை பயிர் அப்படியே எடுத்து போட்டு அதில் வந்துட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் மிளகா பொடி, உப்பு, பெப்பர் இதெல்லாம் போட்டு ஒரு கையளவு பொம்மக்ரானட்டை ஊற்றி உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். எந்த ப்ரிப்பரேஷனும் தேவையில்லாமல் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிம்பிளான விஷயங்கள். இப்படி பயிர்களும் சாயந்தரம் சமைக்காமலே சாப்பிட எளிதாக சாப்பிட்டு கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதுதான். 4வது, நம்ம குட் ஓல்டு வெஜிடபிள் சாலட். இதுக்கும் எந்த விதமான குக்கிங்கும் தேவையில்லைங்க. வெஜிடபிள் சாலட் சாப்பிட்றதுக்கு நேராக போகிறோம், டீயை மட்டும் ஒன்று போடுறோம், ஃப்ரிட்ஜில் இருந்து வந்து 2 கேரட் எடுக்கிறோம், டப்புக்குன்னு சாப்பிட்றோம், இல்லை வெள்ளரி எடுக்கிறோம் சாப்பிட்றோம், பீன்ஸ் எடுக்கிறோம் சாப்பிட்றோம். பொதுவாக நம்ம வந்து இப்போ வரைக்கும் வந்து கேரட் மட்டும்தான் வந்து பச்சையாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் அநேகப்பட்ட வெஜிடபிள்ஸையும் பச்சையாக சாப்பிடலாம். உதாரணத்துக்கு பீன்ஸ் பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி பீட்ரூட் இதெல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் பச்சையாக சாப்பிட்றதுக்கு. ரேடிஷும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பச்சையாக சாப்பிட்றது, கட் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இது பெரும்பாலும் வட நாட்டவர்கள் நார்த் இந்தியாவில் நிறைய ஃபாலோ பண்ணுறது உண்டு. பட் நம்ம ஊரில் அது கொஞ்சம் அந்த அவேர்னஸ் குறைவு. நிறைய பஞ்சாப்லலாம் பார்த்தோன்னு சொன்னாக்கா சாயந்தரம் நேரம் தட்டு நிறைய பீன்ஸ் எடுத்து வச்சு டிவி பார்த்துட்டே முறுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பழக்கங்கள் நம்ம நாட்டில் ஏற்கனவே இருக்கிற பழக்கங்கள் நம்ம திரும்ப கொண்டு வந்தால் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக இது நமக்கு அமையும். கடைசியாக, இது எதுவுமே முடியாது, இதை விட ஈஸியான ஒரு வழி சொல்லுங்கன்னு சொன்னால் 5வது ஆப்ஷன் இருக்குது. இதை நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இருந்தாலும் வந்து ஒரு எளிமைக்காகவும் ஒரு ஆஃபீஸ் கோயருக்கு இருக்கிற ஒரு ஈஸினஸ்க்காகவும் இது 5வது தான் நான் சொல்கிறேன். இது இருக்கவே நம்ம ப்ரோட்டீன் பவுடர், இந்த ஹார்லிக்ஸ் டயபெட்டிஸு, என்ஷூரு, டி ப்ரோட்டீனு, இந்த மாதிரி டயபெட்டிக்ஸுக்குன்னே நிறைய ப்ரோட்டீன் பவுடர் தயாரித்து வச்சுருக்காங்க. இந்த ப்ரோட்டீன் பவுடர் எல்லாம் சொன்னாங்க எப்படின்னு சொன்னாக்கா, வெறும் ஒரு ஹாட் வாட்டரில் வந்து போட்டு அப்படியே குடிச்சிக்கலாம். ஹாட் வாட்டருக்கு ஸ்டவ் பற்ற வைக்கணுமே டாக்டர் என்கிட்ட கேட்காதீங்க, ஹாட் வாட்டர் மைக்ரோவேவ்லேயே கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடிய 5வது விஷயம் இது. இதுலேயும் அகைன் சுகர் கண்ட்ரோல் இருக்க மாதிரி, பசியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் நேரம் ஒரு 3 hours பசி தாங்குற மாதிரி, சுகர் ஏறாத மாதிரி தான் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ சமீப காலமாக இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸோட சேர்ந்து வெறும் பாதாம் மாவில் செய்த பிஸ்கட்டுகளும் வருது. நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கோம், நாங்கள் எந்த விதமான நியூட்ரிஷியஸ் பிஸ்கட்டோ மேரி பிஸ்கட்டோ இந்த மாதிரி எந்த பிஸ்கட்ஸும் பரிந்துரைக்கிறது இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு, பிகாஸ் அது சுகர் ஏறும் அப்படிங்கிறது திட்டவட்டமான உண்மை. சமீப காலமாக இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் எல்லாம் வரனால இந்த பாதாம் மாவில் செய்த பிஸ்கட்டுகள்லாம் இப்போ கொஞ்சம் வருது. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னாக்கா சுகர் ஃப்ரீ தான் அதில் போட்டிருக்கான். பாதாமியில் செய்கிறதோட மாவில் தான் செய்கிறது. அதில் பெருசாக நமக்கு சுகர் ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை லாஜிக்கலி பார்த்தோம்னு சொன்னாக்கா. நாம் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்லை. பட் ஆனால் அது அந்த சயின்ஸ் பிஹைண்ட் தட்டை பார்க்கும்பொழுது அது நமக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம். இதுலேயும் நல்லா கவனம் இருக்கட்டும். சிறுதானியத்தில் செய்த தென்னை பிஸ்கெட்டு, சாம பிஸ்கெட்டு, ராகி பிஸ்கெட், இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் நமக்கு சரி வராது சாயந்தர நேரத்துக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அழுகுனி ஆட்டமாட்டாயிரும். அது நம்ம சாப்பிடக்கூடாது. அதை வந்து ஏமாற்று வேலை, அதை ஏமாற்றுவாங்க. அதை அப்படி நம்ம பண்ண வேண்டாம். இந்த நட்ஸில் பண்ண பிஸ்கெட்ஸ் தான் இருந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம்.
பட் அது நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தது இல்லைனாலும் பேசிக் சயின்ஸ் சீம்ஸ் டு பி சாலிட். ஸோ இதுதான் வந்து 5ஆவதான ஆப்ஷன். ஸோ இந்த 5 ஆப்ஷனுங்களும் தான் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் சொல்கிறேன். நட்ஸ் இருக்குது, சீட்ஸ் இருக்குது, ரோஸ்டட் பயிர்கள் இருக்குது, 4ஆவதாக வந்து வெஜிடபிள் சாலட் இருக்குது, 5ஆவதாக இருக்குது ப்ரோட்டீன் பவுடர். இந்த 5 விஷயங்களும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு சாயந்தரம் வந்த உடனே எந்த விதமான ப்ரிப்பரேஷன்ஸ் இல்லாமல் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் வந்து சமைக்காமல் சாப்பிடக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி ஐட்டம்ஸை தேர்ந்தெடுத்து கொண்டு வாரத்துக்கு 1 நாள் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்க உங்கள் சுகர் கண்ட்ரோல் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், முடிந்த அளவு செய்ய பார்க்கணும். டயபெட்டிக் சம்மந்தப்பட்ட டாப்பிக்காக சொல்லுங்கள். ஆனால் அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. வாழ்க வளமுடன்.